பஸ்காவும் சிலுவையும் அப்படிங்கிற தலைப்புகளாக நம்ம தியானிக்க போகிறோம். ஆங்கிலத்திலே பாஸ்ஓவர் என்று சொல்லுகிறார்கள். அதை மூல பாஷையிலிருந்து நேரடியாக தமிழில் மொழிபெயர்த்து பஸ்கா என்று நாம் அழைக்கிறோம். இந்த பஸ்காவையும் சிலுவையும் பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே பழைய ஏற்பாட்டிலே முன்னறிக்கப்பட்ட சத்தியங்களுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது என்று நம்ம கடந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு ஆராதனையிலே நம்ம தியானிச்சோம். மத்தேயு அதை குறித்து ரொம்ப தெளிவாக எடுத்துக்கிறார். ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதும் வேத வசனங்கள் நிறைவேறும்படி தீர்க்கதரிசிகள் உரைத்தபடி இதெல்லாம் நிறைவேறுகிறது என்று அவர் அழகாய் ஒவ்வொரு சம்பவத்திலும் சொல்லிட்டே வருவார். ஆண்டவருடைய வாழ்க்கையில நடந்தது எல்லாமே முன்னுரைக்கப்பட்டவை. இதுதான் வரவேண்டிய மேசியா கிறிஸ்து என்பதை உலகத்துக்கு உணர்த்துவதற்காக ஆண்டவர் வாழ்க்கை நடந்தது எல்லாமே அவ்விதமாய் நடந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை சொல்ற இந்த நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக மரித்ததை நினைவு கூறுகிற ஒரு நாள். நம்முடைய ஆண்டவர் சிலுவையில மரித்தது கூட பழைய ஏற்பாட்டிலே முன்னுரைக்கப்படிதான் நடந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா பண்டிகையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய மரணமும் சிலுவை மரணமும் ஒரே சம்பவம் தான். பழைய ஏற்பாட்டு பஸ்கா பண்டிகை என்பது ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி நடந்த ஒரு பண்டிகை. அதே போல புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக தேவ ஆட்டுக்குட்டியாய் மாறி நமக்காக பலியானார். பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா பலியானது அந்த இஸ்ரவேலர்களுக்கு மீட்பை கொண்டு வந்தது. இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் உலகத்துக்கு மீட்பை கொண்டு வந்தது. இந்த ரெண்டையும் நம்ம தியானிக்கும் போதுதான் சத்தியத்தை முழுமையாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற பல உபதேசங்களுக்கான அஸ்திவாரத்தை பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடியும். பொதுவாய் ஒரு காரியத்தை உபதேசம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது பழைய ஏற்பாட்டிலே முன்னுரைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை போதித்திருக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர்களும் அதை போதித்திருக்கணும். ஆதி திருச்சபை கை கொண்டிருந்தால்தான் அதை உபதேசம் என்று நாம் சொல்கிறோம். பல காரியங்களை நவீன காலத்திலே இப்படி தொடர்ச்சிகள் இல்லாதபடிக்கு வேத ஆதாரம் இல்லாதபடிக்கு பல காரியங்கள் சடங்குகளாக சமுதாயங்களாக வீண் பெருமைகளாக இன்னைக்கு சபைக்குள்ளே வந்திருக்கிறத பார்க்கிறோம். ஆனா இந்த பெரிய வெள்ளிக்கிழமை என்பது அப்படி அல்ல. பழைய ஏற்பாட்டிலே முன்னுரைக்கப்பட்ட ஒன்று. ஆண்டவருடைய சிலுவை மரணம் என்பது பழைய ஏற்பாட்டிலே முன்னுரைக்கப்பட்ட ஒன்று. ஆண்டவரும் தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் பேசினார். அது நடந்தது எப்படிங்கிறத வேத புஸ்தகம் மாத்திரம் அல்ல, அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் நாட்டினுடைய சரித்திரம், ரோம சரித்திரம், பக்கத்து நாடுகளுடைய சரித்திரம் எல்லாம் இந்த ஆண்டவருடைய பாடு மரணங்களை பதிவு செய்திருக்கிறது. ஆண்டவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த பல வரலாற்று ஆசிரியர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர் சிலுவை மரணம் என்பது ஒரு கற்பனை கதை அல்ல. ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே ஆதாரபூர்வமாய் சரித்திரபூர்வமாய் பதிவு செய்யப்பட்டவர்களாக இருக்கிறது. சரி, இன்னைக்கு இந்த பஸ்காவையும் சிலுவையும் குறித்து ஒப்பிட்டு பேசணும்னா முதல்ல இந்த பஸ்கானா என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லது பெரிய வெள்ளிக்கிழமை அப்படின்னா என்ன என்பதை நம்ம தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வாசிங்க இப்போ லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 4ஆவது வசனமும் 37ஆவது வசனத்தையும் வாசிங்க. சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகள் ஆவன. 37 வாசிங்க. நீங்கள் கர்த்தருடைய ஓய்வு நாட்களில் செலுத்துவதும் தவிர நீங்கள் கர்த்தருக்கு படைக்கிற உங்கள் எல்லா காணிக்கைகளும் பொருத்தனைகளும் உற்சாக பலிகளும் தவிர. சரி, இந்த ரெண்டு வசனத்துல வாசிக்கும் போது சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாவன அப்படின்னு இங்கே பிரமாணமாக அன்னைக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சபை கூடி வரணுமா, சபை கூடி வந்து ஆராதிக்கணும், அதை பரிசுத்தமா ஆசாரிக்கணும், அதை
சொல்றேன்? கர்த்தரின் பண்டிகைகள். நல்லா கவனிக்கணும். மனுஷனுடைய பண்டிகை நிறைய இருக்கு. எது மனுஷனுடைய பண்டிகை? பிறந்த நாள், திருமண நாள், அப்புறம் நாட்டுடைய பண்டிகைகள், சுதந்திர நாள், குடியரசு தினம், தேச பிதாவின் பிறந்த நாள், இப்படி எல்லாம் பலவிதமான பண்டிகைகளை மனுஷர்கள் கொண்டாடுகிறார். அது மாத்திரம் இல்லை, சில பண்டிகைகளை இங்கு வேதம் சொல்லும் போது கோவில் கான்வொகேஷன், கர்த்தருடைய பண்டிகை என்று சொல்கிறார். எதை கர்த்தருடைய பண்டிகை அப்படின்னு வேதம் சொல்லுது அப்படின்னா, ஆண்டவரே இந்த காரியங்களை கொண்டாடுங்க அப்படின்னு சில குறிப்பிட்ட காலங்களை சொல்லி இந்த காலத்துல இதை கொண்டாட வேண்டும் என்று ஒரு 7 பண்டிகைகளை அவர் சொல்கிறார். அதுதான் வேத புத்தகம் கர்த்தருடைய பண்டிகைன்னு சொல்லுது. வசனத்தை கவனிக்கணும். மனுஷன் பண்டிகை நிறைய வந்திருக்குது. கிறிஸ்துமஸே முதல்ல என்னதுதான் நீங்க யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துமஸ் என்பது பைபிள்ல எங்கேயுமே இல்லை, நம்ம ஏற்படுத்தி கொண்டோம். ஆதி திருச்சபை கிறிஸ்துமஸை கொண்டாடுறதுக்கு ஆதாரம் இல்லை. ஆதி அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடவும் இல்லை, கொண்டாட சொல்லவும் இல்லை. அப்ப கிறிஸ்துமஸை யார் தான் ஏற்படுத்திக்கிட்டோம்? நம்ம தான் ஏற்படுத்திக்கிட்டோம். இது சொல்ல போனா டிசம்பர் 25 நாளுங்கிறதே நம்ம வசதிக்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு நாள் தான், நம்மளாக ஏற்படுத்தி கொண்டோம். ஆனால் இங்கு வேதம் சொல்கிறது போல கர்த்தரின் பண்டிகை அது அல்ல. அது குறிப்பிட்ட காலத்திலே வேதம் சொல்கிறபடி நடக்கிற ஒரு பண்டிகையும் அல்ல. கவனம். ஆனா பைபிள் சொல்லாத பண்டிகைகளாம் கொண்டாடுகிற நாம பைபிள் சொல்லுகிற பண்டிகைகளை நினைவு கூறுகிறது இல்லை. பழைய ஏற்பாட்டுக்காரங்களமாக நம்ம கொண்டாட வேண்டியது இல்லை, ஆனால் அது நினைவு கூற வேண்டியதாக இருக்கிறோம். அது பின்னால படிக்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா இங்க சொல்லப்படுகிற இந்த 7 கர்த்தருடைய பண்டிகையுமே ஆண்டவருடைய சரீரத்தோடும் ஆண்டவருடைய வாழ்க்கையோடும் தொடர்புடைய ஒன்று. இது 7 பண்டிகைகளுமே ஆண்டவரை தான் குறிக்கிறது. அதனாலதான் அது நினைவு வேதம் நமக்கு ஆலோசனை சொல்கிறது. அப்ப இங்க சொல்றாரு, சபை கூடி வந்து இந்த பண்டிகையில எப்படி கொண்டாடணுமா? சபை கூடி வந்து எப்படி ஆசரிக்கணும்? நீங்க சபை கூடி வந்து ஒரு பண்டிகை கொண்டாடணும்னா எப்படித்தான் வருது? அலங்காரம் பண்ணி, முகத்துல எல்லாம் சாலை பூசி, உதட்டுல சாலை பூசி, எப்படி எப்படியோ வந்தா பண்ணிக்கிட்டு தான் நீங்க பண்டிகை எப்படி நடக்குது நடக்குது. ஆனா இந்த பெரிய வெள்ளிக்கிழமையை யாரும் அப்படி கொண்டாடுறது இல்லை. ஏன்னா பெரிய வெள்ளிக்கிழமைனாலே துக்க நாள் அப்படின்னு வச்சிருக்காங்க, அப்படித்தானே? துக்க வெள்ளி அப்படின்னு வச்சிருக்காங்க. துக்க வெள்ளி இல்ல, கர்த்தர் உங்களுக்கு எனக்கு செய்ததை நினைவு கூறுகிற ஒரு வெள்ளி. அந்த உணர்வு நமக்கு தேவை, அந்த அறிவு நமக்கு தேவை. வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம், என் ஜனங்கள் அறிவின்மையால் சந்தானமாகிறார். சந்தானமாகிறது என்னது? நாசமா போறதுன்னு அர்த்தம், ஒண்ணுமில்லாம போறதுன்னு அர்த்தம். ஏன் ஒண்ணுமில்லாம போறோம், ஏன் நாசமா போறோம் அப்படின்னா கர்த்தரை குறித்த அறிவு நமக்கு இல்லை. கர்த்தருடைய பண்டிகைகளை குறித்த அறிவு நமக்கு எதை அனுஷ்டிக்கணும், எதை கொண்டாடணும் தெரியுது. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு லீவ் விடலனாலும் லீவ் போட்டுட்டு சாதாரண வந்துடும். ஆனா பெரிய வெள்ளிக்கிழமை சரி என்ன நம்ம போல ஒரு செவன் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கும். சரி, இப்போ நீங்க வேதத்துல போய் நம்ம கொஞ்சம் உள்ள போய் படிக்கலாம். வேதத்திலே நம்ம வாசிக்கும் போது இந்த பண்டிகைகளை ஏன் கொண்டாடணும் அப்படின்னு அவர் சொல்றார் அப்படின்னா சில முக்கியமான காரியங்கள் இருக்கு. அதை மாத்திரம் அவர் சொல்லிவிட்டு நேரடியாக நம்ம தியானத்துக்குள்ள கடந்து போக போறோம். முதல்ல இந்த பண்டிகைகள் 7 பண்டிகைகள் இருக்கிறது. இந்த 7 பண்டிகைகளும் இஸ்ரவேலுக்கு முதலாவது ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டின்படி இந்த 7 பண்டிகைகளை அனுஷ்டிக்கிற இந்த இஸ்ரவேலர்கள் உடன்படிக்கையின் மக்களாக அழைக்கிறார்கள். அப்ப உடன்படிக்கை
அப்படின்னு. ஒரு வருஷம் எதை சொல்றோம்? அந்த பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை ஒரு முறை சுத்தி வந்தா அதுக்கு பேர் என்னது? ஒரு வருஷம்னு சொல்றோம். இது அடிப்படையாக வச்சுதான் நம்முடைய காலண்டர். ஆனா இஸ்ரவேலர் பயன்படுத்துற காலண்டர் சூரியனை மையமா வச்சு கிடையாது, அது சந்திரனை அடிப்படையா வச்சு. அதுக்கு பேர் லூனார் காலண்டர் அப்படின்னு. நம்ம தமிழ் மாதம்னு சொல்றோம். இந்த தமிழ் மாதமும் சந்திரனை அடிப்படையாய் கொண்டு, நிலாவை அடிப்படையாய் கொண்டு, அதாவது வளர்பிறை தேய்பிறை இவைகள் அடிப்படையாக கொண்டுதான் இந்த தமிழ் காலம். இதனாலதான் நாட்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த வருஷம் ஒரு பண்டிகையை ஒரு நாளை கொண்டாடுறாங்கன்னா அடுத்த வருஷம் நாட்கள் மாறிடும். ஏன்னா அந்த நிலவுடைய அந்த தேய்முறை வளர்முறையை வச்சு அதை கணிக்கிறதுனால இதுல மாற்றம் இருக்கிறது. சரி, அடிப்படையா எனக்கு புரிந்து கொள்ள காரியம். சரி, இப்படி இந்த விவசாயத்துல அன்னைக்கு இருக்கிற பண்டிகையை அடிப்படையாக வச்சுதான் அவங்களுடைய காலங்களே இருக்குது. நம்ம ஊர்ல கூட சொல்லுவோம் மழை காலம், வசந்த காலம். எப்படி நம்ம பொதுவாக நம்ம ஊர்ல கோடையும் மழை காலம் நம்ம ஊர்ல ஒண்ணு. ஆனா நீங்க வடக்க போனீங்கன்னா மழை காலம் கோடை காலம் மாத்திரம் இல்ல, குளிர்காலமும் இருக்கிறது. வெளிநாடுகள்ல இலையுதிர் காலம் வச்சிருப்பாங்க. இலையெல்லாம் முடிக்கிறது ஒரு காலம், இலை விழுந்தா அது வசந்த காலம், மழை காலம், கோடை காலம், இப்படி 4 காலங்களை வைத்திருக்கிறார்கள். இது எல்லாமே விவசாயத்துக்கு பயன்படக்கூடியவை. இந்த முறையில தான் அந்த 7 பண்டிகைகளுமே அடங்கி இருந்துச்சு. 3 பண்டிகைகள் இலையுதிர் காலத்துல, வசந்த காலத்திலே 3 பண்டிகைகள். இந்த 2க்கு நடுவில் இருக்கிறதா இந்த வசந்த பண்டிகை. இப்படித்தான் அந்த பண்டிகைகள் அந்த நாட்டிலே அனுஷ்டிக்கப்பட்டது. அப்புறம் இந்த 7 பண்டிகைகளையும் முக்கியமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, 7 பண்டிகையில 3 பண்டிகைகள் பிரதானமான பண்டிகைகள். ஒவ்வொரு யூதனும் இந்த 3 பண்டிகைகளுக்கு அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்துக்கு போக வேண்டியது கண்டிப்பா இருந்துச்சு. அந்த 3 பண்டிகை என்னதுன்னா, முதல்ல இன்னைக்கு நாம தியானிக்க போகிற பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை என்பது ஆடு பலி செலுத்தப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட ஒரு நாள். இது பஸ்கா பண்டிகை. இது முதலாவது அவர்கள் முக்கியப்படுத்தி அவர் கொண்டாடணும். அந்த பஸ்கா பண்டிகைக்கு எருசலேம் தேவாலயத்துக்கு ஒவ்வொரு யூதனும் கண்டிப்பா போனான். உலகத்துல எங்க இருந்தாலும் சரி அவன் அந்த பண்டிகைக்கு போனான். 2வது அவர் கொண்டாடுற முக்கியமான ஒரு பண்டிகை, ஆலயத்துக்கு அங்க எருசலேமுக்கு போக வேண்டிய பண்டிகை என்னன்னா பெந்தெகோஸ்தே பண்டிகை. பெந்தெகோஸ்தே பண்டிகை என்பது ஆவியானவர் அவர்கள் கலப்படுத்தினதை, ஊற்றப்பட்டதை, சபை உருவானதை, பழைய ஏற்பாட்டிலே 10 கற்பனை கொடுக்கப்பட்டதை, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் வேத வசனங்களை பேசி சபையை உருவாக்குனதை குறிக்கிற ஒரு பண்டிகை. இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை முக்கியமான ஒரு பண்டிகை. சபை உருவானதை குறிக்கிறது புதிய ஏற்பாட்டிலே. பழைய ஏற்பாட்டிலே தேவன் அவரோடு 10 கட்டளையை கொடுத்ததை குறிக்கிற ஒரு பண்டிகை. 3வது அவர் கண்டிப்பாய் போக வேண்டிய ஒரு பண்டிகை கூடார பண்டிகை. கூடார பண்டிகை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை, நியாய தீர்ப்பை, ஆயுத சாட்சி, இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒன்று. இந்த கூடார பண்டிகை என்பது ஆண்டவருடைய வருகையை குறிக்கிற ஒரு பண்டிகை. கால பண்டிகை தான் ஆண்டவருடைய வருகையை குறிக்கும். ஆனா அதோடு தொடர்புடைய 1000 வருட அரசாட்சியை பின்னாட்களை குறிக்கக்கூடியதுதான் இந்த கூடார பண்டிகை. அதனாலதான் இந்த 3 நம்ம மீட்கப்பட்டதையும் ஆவியானவர் முத்திரை போட்டு சபையாய் மாற்றுகிறதையும் தேவனுடைய உடன்படிக்கைக்கு வார்த்தைக்கு பாத்திரவான்கள் என்பதை உணர்த்துவதற்காகவும் ஆண்டவரோட 1000 வருஷ அரசாட்சியை நாம் இருக்க போறோம் என்பதையும் உணர்த்துவதற்காக இந்த 3 பண்டிகைக்கும், மொத்தம் 7 பண்டிகை இருந்தாலும் இந்த 3 பண்டிகைக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு யூதனும் இஸ்ரவேலுக்கு போகணும்னு வச்சிருந்தாங்க. அங்க எருசலேம் தேவாலயத்துக்கு போகணும் என்பது அன்றைக்கு கண்டிப்பாக இருந்தது. ஏற்பாடு காலத்திலே அப்படிலாம் சட்டங்கள் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. வந்தா நமக்கு நல்லது இல்லையா, ஆசீர்வாதம். ஆனா பழைய ஏற்பாட்டுல நம்ம சொல்றது இல்லை. பழைய ஏற்பாட்டிலே ஓய்வு நாள் அன்னைக்கு ஒரு ஆலயத்துக்கு வரலன்னா என்ன நடக்கும்? கல்லெறிந்து கொல்லணும். நீங்க செய்ய முடியுமா? அப்படின்னா நம்ம ஊர்ல
பூரா அங்க கற்குவியலா தான். என்ன கற்குவியல்? இந்த இவர் ஆராதனை வரனா அவருக்கு இங்க ஒரு கற்குவியல், இவர் ஆராதனை கொண்டு இவர் கற்குவியல். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆலயத்துக்கு வந்த வெறுங்கையோட வரக்கூடாது. எப்படிதான் வரணும்? பலி செலுத்தணும். ஆடு மாடை கொண்டு வந்து பலி செலுத்துறாங்க. கஷ்டப்படுறவங்களா இருந்தா புறாவை கொண்டு வந்து பலி செலுத்துறாங்க. இன்னைக்கு அப்படி சொன்னா என்ன ஆகும்? இப்பயே ஆட்டுக்கறி கிலோ என்ன விலை விற்குது? 1000 ரூபாய்க்கு மேல விற்குது. நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்போது ஆட்டை பலி செலுத்துங்கன்னா என்ன ஆகும்? கிலோ 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு போயிடும் இல்ல? அதனால கர்த்தர் கிருபையாக நமக்கு அதனால விடுதலை கொடுத்தார். அப்படி செய்ய வேண்டியது இல்லை, எழுத்தின்படி அப்படி செய்ய வேண்டியது இல்லை. ஆனால் அவைகள் நினைவு இருக்கிறோம். அதனால உண்டாகிற நன்மையை மேன்மையை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த உணர்வு நமக்கு தேவை, இந்த தெளிவு நமக்கு தேவை. சரி, இப்போ நேரடியாக இந்த பண்டிகைக்குள்ளாக நான் போகிறேன். நேரடியாக அப்படின்னாலே இது 7 பண்டிகை நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த 7 பண்டிகை என்ன அப்படின்னா, இந்த 7 பண்டிகையும் அந்த மெனதான் சொல்ற குத்துவிளக்கை அடிப்படையாக வச்சு சொல்றாங்க. குத்துவிளக்கு என்பது சபையை குறிக்கிற ஒரு வார்த்தை. வெளிப்படுத்துற விஷயத்திலே ஆண்டவர் சொல்றார், அவர் 7 குத்துவிளக்கு நடுவிலே உலாவுகிற கர்த்தர் அப்படின்னு. 7 குத்துவிளக்கு நடுவில் யார் உலாவுறா? அப்படிங்கிறீங்களா இல்லையா? 7 குத்துவிளக்கு நடுவில் யார் உலாவுறா? நீங்க இருக்கிறத பார்த்தா வேற என்னமோ தோணுது. அதாவது கத்தோலிக்க சபையிலே சில சபைகளுக்கு மாதிரி ஆண்டவர் ஏதோ கொண்டிருக்கிறார், ஏதோ அவரை விசாரிக்கிறார்கள், அவரை சாட்சிகளாக அடிக்கிறார்கள், அவர் ஏதோ கீழே விழுந்து விட்டார், இப்ப தூக்கி சிலுவையை வைக்கிறார்கள் அப்படின்னு அந்த நன்மைத்தன்மை கேட்டது மாதிரி துக்கமா இருக்க மாதிரி தோணும். அப்படி எத்தனை பேர் துக்கமா இருக்கீங்க? ஒருத்தருக்கே துக்கம் இல்லையா? சோத்திரம். ஆனா பேசுங்க. இல்லையா? ஆமா. இப்போ ஒரு விதி என்னன்னா, வெளியடிக்கிறதுக்கு அதுவே சொல்லக்கூடாது. நிறைய சபைகள் அது கண்டிஷனா வச்சிருக்காங்க. அல்லேலூயான்னு சொன்னா அது பாவம் அப்படின்னு அடிப்படை உபதேசமாவே சில சபையில வச்சிருக்காங்க. ஆனா நம்ம அப்படி தாராளமா அதுவே சொல்லலாம். அல்லேலூயா. அது கர்த்தரை துதிக்கிற ஒரு வார்த்தை, அதுக்கு எந்த தடையும். சரி, அப்போ இந்த குத்து விளக்கு என்பது எதை குறிக்குது? சபையை குறிக்கிறது. வெளிப்படுத்துற விஷயத்துல சொல்றேன், புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் அன்னைக்கு யோகா 4ஆம் அதிகாரத்திலே அன்னைக்கு பேசும்போது சமாதானத்தை சொல்லும்போது அவர் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருதுன்னு சொன்னார். அதனால ஆலய வழிபாடுதான் அப்படிங்கிறது இல்லை, கட்டடத்துக்கு முக்கியம் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? கர்த்தர் சபையின் நடுவே உலாவுகிறார். கட்டடத்துக்கு முக்கியம் இல்லை, ஆனா சபை தேவ ஜனங்கள் எங்கே கூடி வர்றாங்களோ அங்க யார் உலாவுகிறா? தேவன் உலாவுகிறா. அப்ப சபைனா என்ன அர்த்தம்? தேவன் உலாவுகிற இடம் தான். அப்ப இந்த மெடரா, இந்த குத்துவிளக்கு என்பது சபையை குறிக்கிறது. சபை என்பது தேவனுடைய சரீரம் இல்லையா? அப்ப இது தேவனுடைய சரீரம்னு சொல்லலாம். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப நம்மளும் யாருதான்? தேவனுடைய சபையாக இருக்கு. எத்தனை வசனம் புரியுது? அல்லேலூயா. இந்த 7 பண்டிகையில முதல் பண்டிகை தான் பஸ்கா பண்டிகை. இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையோடு தொடர்புடையதுன்னு சொன்னேன். முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை குறிக்கிற ஒரு பண்டிகை. இது நிசான் மாதம் 14ஆம் தேதி அவங்க கொண்டாடுறாங்க. 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்படிங்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டதை குறிக்கிற ஒரு பண்டிகை. அவர் இரத்தத்தினாலே நம்ம கழுவப்படுகிறதை குறிக்கிற ஒரு பண்டிகை. 3வது பண்டிகை முதல் பலனின் பண்டிகை சொல்றோம். இந்த 3வது முதல் பலனின் பண்டிகை
இடையுதிர் காலத்தில் இருக்கிற ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை அப்பதான் கொண்டாடுறாங்க. ஆனா என்ன அர்த்தம்? உலகத்தினுடைய கடைசி காலத்துல குறிக்கிற ஒரு பண்டிகை, இடையுதிரை குறிக்கிற ஒரு பண்டிகை. அதுல இந்த 4வது இருக்கிற பண்டிகை, நடக்க வேண்டிய முதல் பண்டிகை என்னன்னா எக்கால பண்டிகை. அது ஆண்டவருடைய வருகையை, அது குறிப்பா ரகசிய வருகையை குறிக்கிற ஒரு பண்டிகை. அது நடக்க வேண்டியது சபை, அதுக்கு தான் நீங்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. 6வது இருக்கிற பண்டிகை குற்ற நிவாரண பண்டிகைகளின் பண்டிகை, அது பாவ நிவாரண பண்டிகைகளின் பண்டிகைன்னு சொல்றோம். இது இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்புகிறதை குறிக்கிற ஒரு பண்டிகை. இன்னைக்கு இஸ்ரவேல் இன்னைக்கு ஆண்டுக்குள்ள இல்ல, ஒரு சிலர் ஆண்டுக்குள்ள வந்திருக்காங்க, பெரும்பாலானவங்க வரல. இவங்க எல்லாரும் ஒரு நாளிலே அந்தி கிறிஸ்து காலத்திலே இவங்க புரிந்து கொண்டு அதன் பின்புதான் எல்லாரும் கர்த்தரை ஏற்றுக்கொள்வாங்க, அப்ப ரத்த சாட்சியாய் மறிப்பாங்க. இவங்க தான் 1,44,000 பேர். இந்த 1,44,000 பேர் கர்த்தருக்குள்ள வர்றாங்களே, அதை குறிக்கிறது தான் இந்த குற்ற நிவாரண பண்டிகையின் பண்டிகை. கடைசியா இருக்கிற பண்டிகை தான் இந்த சுக்கோத் சொல்லப்படுகிற இந்த கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை என்பது 1000 வருட அரசாட்சியை குறிக்கிற ஒரு பண்டிகை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளோடு, தடத்தினாலே கழுவப்பட்டவர்களோடு, மீட்கப்பட்டவர்களோடு, ரட்சிக்கப்பட்டவர்களோடு 1000 வருடம் இந்த பூமியில ஆட்சி செய்வார். சாத்தான் கட்டப்பட்டு அவன் பாதாளத்திலே இருப்பான். இது 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் அவன் விடுவித்து நியாயத்தீர்ப்பிலே கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார். இந்த 3 நடக்க வேண்டிய பண்டிகை. சரியா? இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பண்டிகை என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. இதுதான் ஆண்டவருடைய சிலுவை மரணத்தோடு கூட தொடர்புடைய ஒரு பண்டிகை. இப்ப பாருங்க, இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை இப்போ, அதுவே நான் வேகமா கடந்து போறேன். சரி, இந்த புத்தகத்துக்கு நான் சொல்லிட்டேன். சரி, பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை குறித்து நம்ம பழைய பாடலை நம்ம அதிகமாக வாசிக்கிறோம். புதிய பாடலையும் பசுத்தவான்கள் அதை அங்கங்க சுட்டி காட்டுறாங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கூட பஸ்காவை புசித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை கொண்டாடின ஒரு பண்டிகை இந்த பஸ்கா பண்டிகை. நம்முடைய ஆதி அப்போஸ்தலர்கள் தான் இந்த வழியாக தான் கடந்து வந்திருக்காங்க. இந்த பஸ்கா பண்டிகை முக்கியமான ஒரு பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை குறித்து தெரிந்து கொள்ளணும்னா நீங்க பழைய பாடல அதிகமாக நீங்க எப்படி நடந்துச்சு எனக்கெல்லாம் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். நேரம் இல்லாத வேகமாக நான் சொல்லி கடந்து போறேன். இது ஆங்கிலத்துல பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்றாங்க, கடந்து போகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பஸ்காங்கிறது எபிரேயத்திலிருந்து நேரடியாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வார்த்தை. அது ஆங்கிலத்துல கடந்து போதல் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல அது கடந்து போதல் சொல்றாங்க, ஆங்கிலத்துல பாஸ் ஓவர் அப்படிங்கிறாங்க. இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா, அன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த பஸ்கா நடக்கிற வரைக்கும் அவங்க அடிமைத்தனத்திலே இருந்தாங்க. இந்த அடிமைத்தனத்திலே அவங்க எழுத்துல இருந்த போது கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அங்கிருந்து விடுதலையாகி தேவன் குறித்த வாக்கு பண்ணப்பட்ட இடத்துல வந்து அவங்க ஆராதிக்கும்படி தீர்மானிக்கிறார்கள். அதை பார்வோன் பேசுறாங்க, கேட்கிறாங்க. ஆனா அவன் மறுத்து கொண்டே இருக்கிறான். 10 முறை தன்னை மாத்திக்கிட்டே இருக்கிறான். இப்படி மாற்றி 10வது முறையில தலைச்சான்கள் எல்லாம் செத்ததுக்கு பின்னால அவன் ஊர்ல இருந்த எல்லா மிருகங்களையும் தலையிட்டு செத்ததுக்கு பின்னால அவனுக்கு போகலாம்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் அந்த விடுதலைக்கு காரணமாய் அவன் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு முறைதான் இந்த ஆட்டுக்குட்டியை பரிசெலுத்துறது. இந்த ஆட்டுக்குட்டியை நீங்க பரிசெலுத்தி அதுக்கு ரத்தத்தை எடுத்து வீட்டு நிலக்காலத்தில் யாரெல்லாம் பூசிக்கிறீங்களோ அவங்க வீட்டுக்கு மரணம் வராது. சங்கரத்தில் வருவா, எகிப்தில் இருக்கிற எல்லா வீட்டுக்குள்ள நுழைவா. அந்த ஆடு நாடுகள் மதிக்க ஜீவன்கள் எல்லாத்துலயும் முதல்ல பிறந்ததை அவன் கொல்லுவா, சங்காரம் பண்ணுவா. அவன் குடும்பத்திலையும் முதல் பிள்ளை சங்காரம் செய்யப்படும். ஆனா எங்கே இந்த பஸ்கா ஆட்டின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அதை பார்த்துவிட்டு அவன் கடந்து போவான். அவன் பாஸ் ஓவராகி போவான், கடந்து போவான். அதனால அதுக்கு பேர் என்ன பண்டிகை? பாஸ் ஓவர், கடந்து போதல். அப்போ சந்தா
பார்வோனுக்கு அடிமையா இருந்தாங்க. ஆண்டவர் அவருடைய தோள்களை சுமக்கி நீங்கள் ஆக்கினார். இன்னைக்கு நம்ம பலவிதமான அடிமைத்தனங்களுக்குள்ளா இருக்கிறோம், பலவிதமான சாவுகளுக்குள்ளா இருக்கிறோம். இது எல்லாத்தையும் முடிப்பதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் இஸ்ரவேலுக்கு ஒரு மீட்பை, ஒரு பாதுகாப்பை கொடுத்துச்சுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களுக்கு எனக்கு மீட்பையும் பாதுகாப்பையும் விடுதலையும் கொடுக்கிற ஒன்றாக இருக்கிறது. சங்காரங்க அதில் கடந்து போகலாம். அடுத்து இந்த பார்வம் எல்லாம் கவனிக்கணும். இந்த பார்வனுடைய நிலைமை யோசிப்பாரு. இதுக்கு முன்னால இவங்க போய் கேட்டாங்க, எங்களை விடுதலை ஆக்குங்க அப்படின்னு. அவன் முடியாது. கர்த்தர் இவங்களோட பேசினா இவங்களுக்கு மலைப்படையை சொல்லி கொடுத்தார். இவங்களுக்கு தெரியும் அன்றைக்கு ஆபேல் ஒரு பலி செலுத்தினான். ஆபேல் எந்த பலியை செலுத்தினான்? தன்னுடைய மந்தையிலிருந்து ஒரு கொழுத்த ஆட்டை எடுத்து ஆண்டவருக்கு பலி செலுத்தினான். ஆபேல். இது இவங்களுக்கு தெரியும். ஆண்டவருக்கு பிரியமானது பலி செலுத்துவது. அவங்க தேவனுடைய கட்டளையை கொடுத்த உடனே இவங்க அதை செய்ய போறாங்க. இப்ப இவங்க பலிகளை செலுத்துறாங்க. இதுல இன்னொரு நிலைமை கவனிக்கணும். இவங்க பலி செலுத்துறதுக்காக என்ன ஆண்டவர்கிட்ட போகணும், கர்த்தர்களுக்கு கொடுத்த இடத்துக்கு போகணும்னு சொல்லும் போது இவன் விட மாட்டேங்கிறான். உங்களை போக விட மாட்டேன், தேவன் கொடுத்த இடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னான். உங்களுக்கு தெரியும், அது 10 விதமா மாறி மாறி பேசுவோம். முதல்ல சொல்ல என்ன சொல்லுவா? ஊருக்குள்ள இங்கேயே போயிருக்கேன், வீட்டுக்குள்ளேயே போயிருக்கேன். அப்புறம் சொல்றா, இல்ல நீங்க போய்தான் ஆகும் அப்படின்னா ஆண்கள் மட்டும் போங்க, பெண்கள்லாம் இருக்கு, ரொம்ப தூரம் போகாது. பிறகு சொல்றா, சரி நீங்க ஆண்கள் பெண்களும் போகலாம், உங்க ஆண் மாடுகள் மிருக ஜீவன்லாம் இங்க இருக்கணும். இவன் சொல்றாங்க, இல்ல எங்க ஆண்களுக்கு அதைத்தான் பரிசோதிக்கணும், அதனால நாங்க ஆடு மாடை கொண்டு போவோம், கர்த்தர் எதை எப்ப கேட்பான்னு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வர மாட்டான். சரிமா தடுப்பா, மாறி மாறி பேசணும். கடைசிக்கு என்னாச்சு? கர்த்தர் சொன்னபடி இவங்க பஸ்காவை அங்க புசித்ததுக்கு பின்னால இப்ப என்ன நடக்குதுங்க? அவங்க வீட்டுல இருந்த எல்லா மிருக ஜீவன்களையும் தலையிட்டு சாப்பிடும், பிள்ளைகளும் சாப்பிடும். இப்ப அவன் இவங்களை பார்த்து சொல்றான், இந்த பஸ்காட்டை ஒரு ஆட்டை பரிசெலுத்த இவங்களை பார்த்து சொல்றான், நீங்க உடனே கிளம்பி போங்க, உங்க குடும்பத்தார கூட்டு போங்க, பிள்ளைகளை கூட்டு போங்க, உங்க ஆடு மாடை கூட்டு போங்க, சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க. நாங்க படைக்கணும்னா நீங்க இந்த ஊரை விட்டு போங்க. முதல்ல என்ன சொன்னா? போக கூடாது. பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்துடைய விளைவு என்னன்னா, நாங்க ஜீவனோட இருக்கணும்னா நீங்க உடனே போயிருங்க. இதுதான் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினுடைய மேன்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு, அவர் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு, அவர் ரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சத்துருக்கள், பிசாசு, உலகம் சொல்றது என்னன்னா, ஒரு காலத்திலே நம்ம சொல்றது எதிர்த்து பேசுவாங்க, நமக்கு எதிராக இருப்பாங்க, எல்லாத்தையும் இருப்பாங்க. ஆனா கிரியைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நேர்மாறான காரியம் நடக்கும். என்ன நேர்மாறான காரியம்? நீங்க போயிருங்க, உங்களால எங்களுக்கு ஆபத்து வேண்டாம், எங்களுக்கு போயிருங்க. தேவனுடைய நோக்கம் அவர்களை தண்டிப்பது அல்ல, அவர் தலையீச்சுகளை கொள்வது அல்ல. ஆனா அது காரணம் என்ன? இஸ்ரவேலரை அவர் அடிமைப்படுத்தினபடினாலே வேற வழி இல்லை. இப்ப அவங்களும் இந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை அவங்க தெரிந்து கொண்டு, அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே அவங்க மீட்கப்பட்டிருந்தாங்கன்னா, பூசிருந்தாங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ளேயும் சங்காரத்துக்கு வர மாட்டாங்க. கவனிக்கிறீங்களா? அப்ப எங்க ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்படலையோ அங்கதான் யார் வரா? சங்காரத்துக்கு. ஏன் மற்றவங்களுக்கு ஆபத்து வருது, ஏன் பிரச்சனை வருதுன்னா அங்க இயேசு ரத்தம் இல்லை. இன்னைக்கும் எகிப்தியருக்கு மாத்திரமில்ல, கிறிஸ்தவன் சொல்றவங்க, இயேசு பின்பற்றோம் சொல்றவங்களையே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட வாழ்க்கை ஒருத்தருக்கு இல்லைன்னா, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஒருத்தங்க பாதுகாக்கப்படலன்னா இந்த பிரச்சனை அவங்களுக்கும் இருக்கு. கவனம் கவனம். அப்போ
உங்களுக்கு எனக்கு மீட்பு வந்துச்சு, அங்கே